தமிழ் திரையுலகின் முன்னணி இயக்குனரும் நட்சத்திர நடிகருமான கே பாக்யராஜ் இன்று காலை மாரடைப்பால் காலமானார். தமிழ் சினிமாவின் முத்திரை பதித்த படைப்பாளியான கே பாக்யராஜ் முதுமையின் காரணமாக உடல் நலம் குன்றி கடந்த சில நாட்களாக வீட்டில் சிகிச்சை பெற்று கொண்டிருந்தார். இன்று காலையில் அவருக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து அவசரமாக அவரை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே உயிர் பிரிந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கே பாக்யராஜ் 1953 ஜனவரி 7 ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளங்கோவில் பகுதியில் பிறந்துள்ளார். மறைந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜாவிடம் உதவியாளராக பணியாற்றி 1979 ஆண்டில் சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். அதன் பின்னர் முந்தானை முடிச்சு, அந்த 7 நாட்கள், தாவணி கனவுகள், சின்ன வீடு என எத்தனையோ காலத்தால் அழியாத காவியங்களை இயக்கி நடித்து தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றியவர். சாதாரணமான மனிதர்களின் யதார்த்தமான வாழ்க்கையையும் குடும்ப கதைகளையும் சுவாரஸ்யமான திரைக்கதையோடு கொடுப்பதில் இவருக்கு நிகர் இவரே. கதாசிரியராகவும் இயக்குனராகவும் நடிகராகவும் இசையமைப்பாளராகவும் அறிமுகமாகி ஏராளமான வெற்றி படங்களை வழங்கினார். கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் அவரது குருநாதர் இயக்குனர் பாரதிராஜா காலமானார். அந்த சோகம் மறைவதற்குள் அவரது முதன்மை சீடரான கே பாக்யராஜ் மறைந்திருப்பது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகினரையும் உலகெங்கும் உள்ள சினிமா ரசிகர்களையும் பெரும் அதிர்ச்சியிலும் ஆழ்ந்த துயரத்திலும் ஆழ்த்தியுள்ளது. மறைந்த கே பாக்யராஜின் மறைவுக்கு திரையுலகை சேர்ந்த பிரபலங்களும் ரசிகர்களும் தங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். வெனிசுவேலாவில் ஏற்பட்ட அடுத்தடுத்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் ஒட்டுமொத்த நாடும் நிலை குலைந்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் இதுவரை 900க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் 3360க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் என்றும் வெனிசுவேலா அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. வெனிசுவேலாவில் கடந்த புதன்கிழமை அன்று சில நொடிகள் இடைவெளியில் 2 பயங்கர நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. இதில் 2வது நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.5 பதிவாகியுள்ளது. இது கடந்த 100 ஆண்டுகளில் அந்த நாட்டை தாக்கிய மிக மோசமான நிலநடுக்கமாக கருதப்படுகிறது. தலைநகர் கராகஸ் உட்பட நாட்டின் வடக்கு பகுதியில் டஜன் கணக்கான கட்டிடங்கள் தரைமட்டமாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மருத்துவமனைகள் சேதமடைந்துள்ளதால் காயமடைந்தவர்களுக்கு தற்காலிக மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ நூற்றுக்கணக்கான சர்வதேச மீட்பு பணியாளர்கள் ஏற்கனவே வெனிசுவேலா சென்றடைந்துள்ளனர். மேலும் பல நாடுகளில் இருந்து மீட்பு குழுக்கள் வெனிசுவேலாவுக்கு விரைந்து கொண்டிருப்பதாக அந்நாட்டின் மூத்த அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.